சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னா ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். எதிரிகள் வீழ்வார்கள். 16 வகையான எதிரிகளும் வீழக்கூடிய ஒரே நேரம். நீங்க ஒரு திட்டமிட மாட்டீங்க, திட்டமிட்டுட்டீங்கன்னால் திட்டத்தை நீங்க உயிர் போறதுக்குள்ள நிறைவேற்றாமல் உங்க உயிர் போகாது. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு. துளாராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி மிகவும் 100க்கு 100% நன்மையை தருகிறது. துளாராசிங்கும் பொழுது கடந்த 2.5 வருஷமா 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பலவிதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் தற்சமயம் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மிகச் சிறப்பான இடத்துக்கு வரார். சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். 3ஆம் இடத்துக்கு, 6ஆம் இடத்துக்கு, 11ஆம் இடத்துக்கு. மகரம் 3ஆம் இடம், துலாம் 6ஆம் இடம், ரிஷபம் 11ஆம் இடம். துலாம், மகரம், ரிஷபம் 3 பேர் தான் சூப்பர் இருக்கிறதுலே. அப்ப என்ன நடக்கும்? எதிரிகள் வீழ்வார்கள். ரணரோக சத்ருஸ்தானம் சொல்றாங்க 6ஆம் இடத்தை. மறைமுகஸ்தானமான தெரிந்த எதிரிகள், ஹிதசத்ரு, அகிதசத்ரு, அந்தசத்ரு, பகிஷத்ரு, குடும்ப சத்ரு, குரூர சத்ரு, விஷசத்ரு, வஞ்சக சத்ரு, அனுகூல சத்ரு, மித்த சத்ரு, பந்து சத்ரு, ஸ்நேக சத்ரு, அந்யோன்ய சத்ரு, தொழில் சத்ரு, வியாபார சத்ரு, இப்படி 16 வகையான எதிரிகள் ஒருத்தனுக்கு உண்டா. 16 வகையான எதிரிகளும் வீழக்கூடிய ஒரே நேரம் சனி 6ல் வரும்போது தான். 16 எதிரிகள் இருக்காங்கன்னா 16 பேருங்க எடுத்துக்கூடாது, 16 விதமான எதிரிகள். ஒவ்வொரு விதத்துக்குள்ளேயும் பல கோடி பேர் இருக்கலாம். நமக்கு ஒரே எண்ணம் கொண்ட எதிரிகள் 100 பேர் இருக்கலாம், 300 எண்ணம் கொண்ட எதிரிகள் 500 பேர் இருக்கலாம். இப்படி 16 விதமான எதிரிகளும் தற்சமயம். ஏன்னா சனி பகவான் 6க்கு வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பாக கேடயமாக இருந்து இவ்வளவு நாளாக நமக்கு எந்தெந்த இடத்துல எவனெவன் தொல்லைகளை கொடுத்து வந்தானோ அவனை எல்லாம் அறவே அழிக்கக்கூடிய ஒரு நேரம். எதிரிகள் வீழ்வார்கள். மந்திர தந்திரம், மாந்திரீகம், ஏவல், வெள்ளி, சூன்யம், செய்வினை, இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் இருந்தாலும் நிவர்த்தியாயிரும், கவலைப்பட வேண்டாம். ரோகம் அடுத்தது. ரோகம்னா வியாதி, நல்லா தெரிஞ்சுக்கணும். உடம்புல கேசாதி பாத பர்யந்தம், தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்ன விதமான வாதம், பித்தம், சிலேஷ்மம், இடா, பிங்களா, சுஷும்னா, அந்த 3 நாடி சம்பந்தமாக தான், சீதளம், உஷ்ணம், இதெல்லாம் சம்பந்தமாக தான் நோய்கள் வரும். அப்பேற்பட்ட அந்த நோய்களை குறைக்கிறார். என்ன நோய் இருந்தாலும் அதை இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு நோயே இல்லாமல் பண்ணுவார். நோயை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அதுக்கு வேற இடத்துல இருந்தால், அந்த நோயை அழிக்கக்கூடியதும் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மருத்துவ செலவுகள் குறையும். மருந்து, மாத்திரை, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். கடந்த 2.5 வருஷமாக இதெல்லாம் வச்சு செஞ்சிருப்பார். நிச்சயமாக மாத்திரை சாப்பிடணும், அடிக்கடி வைத்தியம் பண்ணிக்கணும், இதெல்லாம் நிவர்த்தியாகும். இருந்து வந்த இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலியெல்லாம் காணாமல் போயிடும். கடன் தொல்லைகள் விலகும். ரிணம், ரோகம், சத்ரு. ரிணம்னா கடன். கடன் நமக்கு இருக்கா, இருந்துதா, அது இத்தனை கோடி இருக்கே, இத்தனை லட்சம் இருக்கே, இத்தனை 1000 இருக்கேன்னு டெய்லி வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் அறவே விலகக்கூடிய நேரம். அப்போ எதிரிகள் வீழ்வார்கள், மருத்துவ செலவுகள் குறையும், நோய் விலகும், கடன் தொல்லை குறையும். கடன் கொடுப்பீங்க நீங்கள், கடன் வாங்கிட்டு இருந்த நாமோ இப்போ கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறும். மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். அதாவது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுருப்போம், இதை பண்ணியே தீரணும். இடம் கிடக்குது, அதில் பெரிய வீடு கட்டணும், பணமெல்லாம் கிடக்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இவன் இழுக்கிறான், அவன் ஒத்துவரமாறான், இப்படிலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பின்னு இருந்தவங்களுக்கு அந்த நினைத்த காரியத்தை, பெரிய சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய நேரம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அது உங்கள் ஆம்பிஷனாக இருந்திருக்கும் பல நாட்களாக. அதை நிறைவேற்றி இந்த 2.5 வருஷத்தில் அதை நிறைவேற்றி காமிச்சிருவீங்க. பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் தராசு மாதிரி தான் சரியாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் ஒரு திட்டமிட மாட்டீங்க, திட்டமிட்டுட்டீங்கன்னால் திட்டத்தை நீங்கள் உயிர் போகிறதுக்குள்ள நிறைவேற்றாமல் உங்கள் உயிர் போகாது. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு. இது எந்த திட்டமாக வேணாலும் இருக்கலாம். பிளான் பண்ண மாட்டேன், பண்ணிட்டேன்னா அந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்காமல் விட மாட்டேன். அப்போது இப்போ இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம், நிறைய பேர் இறங்கியிருக்கலாம், அந்த இறங்கி இருக்கக்கூடிய அந்த காரியத்தில் முழுமையாக 100க்கு 100% வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. மிகச்சிறப்பான ஒரு பொற்காலம். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கால்நடைகள் பராமரிக்கலாம், கிரகப்பிரவேசத்தை பண்ணலாம், விவசாயத்தில் பெரும் செல்வத்தை எதிர்பார்க்கலாம், தொழிலில் ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு நம்மளுடைய தொழிலை பல இடங்களுக்கு விரிவுபடுத்துதல், கிளைகளை உருவாக்குதல், போட்டி பொறாமைகளை வென்று நம்ம தொழிலில் சாதித்து காமிக்கிறோம், இதெல்லாம் நடக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு. புதிய வாகனம் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், ஆடைகள் வாங்கலாம்,
திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், நோய் நொடிகள் விலகும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மிக மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்தினால் துளாராசி மிகவும் சிறப்பு. இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது சனி பகவான் முன்ன பின்ன இருந்தாருன்னா இந்த அனைத்து நல்லதையும் கெடுப்பார். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை நீங்கள் அவசியம் பார்த்துக்குங்க. அதுவும் கை கொடுத்துச்சுன்னா நீங்கள் தான் ராஜா. ஆனால் துளாராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி மிகவும் 100க்கு 100% நன்மையை தருகிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் 100% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு 100% நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்டமான வண்ணம் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு மஞ்சள். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். எல்லாரையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தேவைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பெயர்ச்சாகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடியது வந்து என்னென்னா, நம்மளுக்கு எது கெடுதல் நடக்கக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் கெடுதல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன கெடுதல் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த சாஸ்திரம் பயன்படணும்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வரார். இந்த ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து என்ன கேட்டிங்கன்னா கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடன் நோய் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு பெருசாக வாங்குகிறேன், கார் பெரிய கார் வாங்குகிறேன், அதே போல் நிறைய பேர் தொழிலில் நான் கொஞ்சம் கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலான் இருக்கேன், அதுமாதிரி கொஞ்சம் தொழில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிக வட்டிக்கு தான் வாங்க வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். நான் ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் துளாராசி நம்பர் இருப்பீங்க. ஏற்கனவே கடன்லாம் வாங்கி பெரிய லெவலில் மாட்டியிருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா என்ன ஆகணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. பிஸ்னஸை பெருசாக கடன் வாங்கி நான் வந்து சம்பாதிச்சோன்னு நினச்சிங்கன்னா அது நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் கவனமாக இருங்க. அதுமாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் வந்து வேலை தான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணுன்னா பெருசாக வீடு வாங்குகிறேன், வீடு தேவைக்கு வாங்கிக்கிங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்குறேன், அது வேண்டாம். பெரிய காராக பார்க்குறேன், வேண்டாம். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக போகாதீங்க, கவனமாக இருங்க. அதே போல் கடன் வாங்கி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், வேலையும் பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக தோல்வி தான் சந்திக்க போகிறீங்க, கவனமாக இருங்க. அதே போல் கடன் வாங்கி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், தயவுசெய்து பண்ணாதீங்க, அது தோல்வியில் முடியும். கையில் ஏதோ இருக்குது அப்படின்னா நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கோல்டு, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்குறது செய்கிறது, இது மாதிரி நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக ஷேர் ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி, சீட்டு போடுறது, இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து 35% ப்ராஃபிட் தரேன்னாரு, 50% ப்ராஃபிட் தரேனான்னு பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணால் கூட பேப்பர் லீகலாக எல்லாம் கரெக்டாக இருக்கான் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் சேஃப்கார்டாக இருக்க முடியும், இல்லைன்னா தொந்தரவுகள் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதேமாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட துளாராசி அன்பர்கள், ஒரு வயதானவர்கள் இருக்கீங்க, அதேமாதிரி உடல்நிலை ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் நெகட்டிவ். சரிங்களா? கடன் வாங்கக்கூடாது, நோய் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கும். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா எல்லாரையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க வச்சுங்க, வேலையில் ரொம்ப பயங்கர தொந்தரவாக இருக்குது, வேலை மாறினா வேலை கிடச்சிரும். இல்லை இருக்கிற இடத்துல நான் தொடர்ந்து ஃபைட் பண்ணி நான் என் வேலையை நான் ஒழுங்காக பார்ப்பேன், நான் நல்லா தான் உழைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாறலாம், சூப்பராக நடக்கும். அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை, பயங்கர பாலிடிக்ஸ்,
இந்த துளாராசி என்பதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எங்கள் ஆஃபீஸில் மாதிரி யாரும் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க சார், பாலிடிக்ஸ் சொல்ல தாங்க முடியல, என்னால் சமாளிக்கவே முடியலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக்கி, அவங்களெல்லாம் ஒரு வழியாக்கி, நீங்கள் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுதான் அவன் மேலே ஏறி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், எந்த டவுட்டும் கிடையாது. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அதாவது ஒரு இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, திருமணம் சார்ந்த வம்பு வழக்குகள், அதே மாதிரி ஏதாவது பணம் சம்பந்தமான வம்பு வழக்குகள், இல்லை அது அடிதடி தகராறு சம்பந்தமான வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தேவைக்கு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். கொஞ்சம் ஆசைப்படாமல், இல்லை நான் ஃப்யூச்சரில் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ தேவைப்படும் அப்படி இப்போவே பிளான் பண்ணாதீங்க. இப்போ என்ன நிலைமை இருக்கோ அதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சாதகமாக தான் வரும், ஆனால் சாதகமாக வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம விவாகரத்து வாங்கிட்டோமேனு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து யோசித்து பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பேர். நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் குழந்தை பிறக்கலாம் அப்படியே அழகாக காமிச்சு கொடுத்துருவாரு. அழகாக ட்ரீட்மெண்ட் இருந்தீங்கன்னா அழகாக குழந்தை பிறந்துடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வாங்கி கொடுப்பார். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அதை கிளியர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜிஆர்இ, டோஃபல், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய, சிஏ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய, நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, அழகாக அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த 1150 நாட்கள் இருக்குது. அதனால் தைரியமாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல கொடுக்க போகிறாரு. நோய் கடனை மட்டும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மாறும்.